අද අපි යාපනයේ දිස්ත්‍රික්කයේ මිතිසාපති කාර්යාලයේ පාස්පෝර්ට් නිකුත් කිරීම සඳහා අවශ්‍ය වන පහසුකම් ඇති කරනු ලැබුවා. இன்றைய தினத்திலே இந்த வடமாகாண மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையிலே கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ளும் அலுவலகத்தை நாங்கள் இன்று திறந்து வைத்தோம். ඒ සංකේතාත්මකව පාස්පෝර්ට් නිකුත් කිරීමක් වුවත් අපේ අරමුණ ඊට වඩා විශාල අරමුණක් සහිතව තමයි මේ කාර්යයට අපි මැදිහත් වෙන්නේ. ஒரு அடையாளமாக இன்று கடவுச்சீட்டுகளை விநியோகித்தாலும் இதைவிட ஒரு பரந்தளவிலான ஒரு நோக்கத்துடன் தான் நாங்கள் இந்த அலுவலகத்தை திறந்து வைத்திருக்கின்றோம். අපේ මුළු පරිපාලන ව්‍යුහයම සකස් වෙලා තිබෙන්නේ කොළඹ කේන්ද්‍ර කරගෙන. எமது அனைத்து இந்த நிர்வாகத்துறையும் கட்டமைப்புகள் மையமாக இருப்பது கொழும்பை கேந்திரமாகத்தான். බොහෝ කාර්යයන් සඳහා ඈත පළාත් තුළ ජීවත් වෙන ජනතාව කොළඹට යා යුතුව තිබෙනවා. பல்வேறு நடவடிக்கைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக மக்கள் கொழும்புக்கு செல்ல வேண்டி இருந்தது. අපේ ආණ්ඩුවේ අරමුණ මේ පරිපාලනය ඈත පිටිසර ගම්මාන දක්වාම විමධ්‍යගත කරන කිරීම තමයි අපේ ප්‍රතිපත්තිය. எமது அரசாங்கத்தின் முக்கிய நோக்கம் இந்த கிராமிய வாழ் மக்களுடைய அந்த தேவைகளை பூர்த்தி செய்யும் அந்த வகையிலே இந்த நிர்வாகத்துறையை கீழ் மட்டத்துக்கே கிராம மட்டத்திற்கே நிர்வாகத்தை பரவலாக்கல் செய்வதாகும். රජය විසින් කළගත යුතු කාර්යයන් තමන්ට ඉතාම සමීපව කර ගැනීම සඳහා පහසුකම් සකස් කළ යුතුව තිබෙනවා. அரசாங்கத்தினால் பெற்றுக்கொள்ள வேண்டிய சேவைகளை செய்து கொள்வதற்காக அதற்கான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ඒ අනුව ඔබට කොළඹ ගිහිල්ලා පාස්පෝර්ට් එකක් හදාගන්න තිබුණ එක අද යාපනයේ ජීවත් වෙන ඔබට ඔබේ நகரයේදී පාස්පෝර්ට් එක හදාගන්න පුළුවන්. அதாவது கொழும்புக்கு சென்று ஒரு கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ள இருந்த அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் இன்று யாழ்ப்பாணத்திலிருந்தே பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதியினை இன்று ஏற்படுத்தி தந்திருக்கின்றோம். ඒ වගේම ඉස්සර ජනාධිපති අරමුදලින් යම් මුදලක් ලබා ගැනීම සඳහා කොළඹ ගිහිල්ලා ලිපිගොනු බාර දිය යුතුව තිබුණා. අපි ඒක වෙනස් කරලා තිබෙනවා. அதே போன்று இப்போ ஜனாதிபதி நிதியத்தினில் ஏதாவது உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் கடந்த காலங்களில் நீங்கள் கொழும்புக்கு செல்ல வேண்டும். அது அவ்வாறு இல்லாமல் இன்று பிரதேச செயலக மட்டத்திலேயே பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பினை நாங்கள் செய்து தந்திருக்கின்றோம். නිසා තැපැල් ඔබගේ ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාලයෙන් ඔබට දැන් ජනාධිපති අරමුදල සඳහා අරමුදලින් යම් ප්‍රතිලාභයක් ලබා ගත හැකි නම් යුතු නම් ඒක ඔබගේ ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාලයට ඉල්ලුම් පත්‍රයක් ලබා දීලා කරගන්න පුළුවන්. உங்களுக்கு ஏதாவது தேவைகள் செய்து கொள்ள வேண்டுமானால் இந்த ஜனாதிபதி நிதியத்தினேலே இன்று பிரதேச செயலகத்திற்கு சென்று அந்த உதவியை பெற்றுக்கொள்ள வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றோம். අපි බලාපොරොත්තු වෙනවා ලබන අවුරුද්ද වෙනකොට ජනතාව විසින් රජයට කළ යුතු ගනුදෙනු ජනතාව රජයත් එක්ක කරන ගනුදෙනු සියල්ල මුදුකාංග පද්ධතියෙන් හරහා කරන්න ඔබගේ දුරකථනයෙන් කිරීම සඳහා පහසුකම් සකස් කිරීමේ අරමුණ ඇතුව අපි වැඩ කරමින් ඉන්නවා. நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அடுத்த வருடத்திலே அரசாங்கத்துடன் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய செய்து கொள்ள வேண்டிய அனைத்து வசதிகளையும் கணனிமயப்படுத்தி டிஜிட்டல் மயமாக்கி உங்களது கையடக்க தொலைபேசியினூடாகவே செய்து கொள்ளக்கூடிய அந்த வசதிகளை செய்து கொடுப்பதற்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ඔබට දඩයක් ගෙවන්න පුළුවන් දුරකථනයේ உங்களுக்கு ஏதாவது தெண்டப்பணம் செலுத்த வேண்டுமாக இருந்தால் அதை தொலைபேசியின் மூலம் செய்து கொள்ளலாம். ඔබට ලයිට් බිල වතුර බිල ගෙවන්න පුළුවන් තත්ත්වයක් අපි ඇති කරනවා. உங்களுக்கு மின் கட்டணம் தண்ணீர் கட்டணம் போன்றவற்றை தொலைபேசியின் ஊடாக செய்து கொள்ளக்கூடிய வசதி ஏற்படுத்துவோம். ආරම්භයක් ලෙස රජයේ සියලු ගනුදෙනු ලබන වසර සිට අපි එවැනි පද්ධතීන් හරහා කිරීමට බලාපොරොත්තු වෙනවා. அடுத்த வருடத்திலே நாங்கள் ஒரு ஆரம்பமாக உங்கள் அரசுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய விதங்கள் அதே போன்று பணங்கள் கட்டணங்கள் செலுத்தக்கூடிய அந்த வசதிகளை தொலைபேசி மூலமாக செய்து கொள்வதற்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். අපේ රාජ්‍ය සේවය පිළිබඳව පොදුවේ මහ ජනතාව තුළ තියෙන ඉතාමත් හොඳ හදාසක් නොවේ. எமது அரச நிர்வாகத்துறை எடுத்துக்கொண்டால் மக்கள் மத்தியிலே இருப்பது ஒரு சிறப்பான கருத்து அல்ல. අකාර්යක්ෂම රාජ්‍ය සේවයක් ஒரு செயல் அற்ற ஒரு நிர்வாகத்துறை ජනතාව යමක් කරගන්නාවුත් රස්තියාදු වෙන රාජ්‍ය සේවයක් පිළිබඳ මතයක් තිබෙනවා. மக்கள் ஏதாவது அரச துறையிலே செய்து கொள்ள வந்தால் அதை சரிவர செய்து கொள்ள முடியாது என்ற ஒரு கருத்து இருக்கின்றது மக்கள் மத்தியிலே. ඒක ටිකක් ඇත්තකුත් තියෙනවා. அதில் ஒரு உண்மையும் இல்லாமல் இல்லை. එනිසා අපි මොකද්ද කරන්න ඕන? ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ඔබට වැටුප් සහ අනිකුත් පහසුකම් සියල්ල ලබා දීලා තිබෙන්නේ
ජනතාවගේ බදු මුදල් වලින්. உங்களுக்கு அந்த சம்பள கொடுப்பனவுகள் ஏனைய கொடுப்பனவுகள் அனைத்துமே மக்களுடைய வரி பணத்தினால் தான். එහෙනම් ඔබගේ කාර්යභාරය වෙන්න ඕන කුමක්ද? ஆகவே உங்களது செயற்பாடு என்னவாக இருக்க வேண்டும்? පෙරලා ජනතාවට ඒ වෙනුවෙන් සේවය ලබා දිය යුතුයි. மீள மக்களுக்கு அந்த சேவையை பெற்றுக் கொடுக்க வேண்டும். හැබැයි විශාල අකාර්යක්ෂමතාවයක් අපේ රාජ්‍ය සේවය පුරා පැතිරලා තිබෙනවා. ஆனால் மிகப்பெரியதொரு செயற்திறனற்ற நிலை ஒன்று இந்த அரச நிர்வாகத்துறையிலே காணப்படுகின்றது. අපේ ආණ්ඩුවේ ප්‍රමුඛතම කාර්යය තමයි ඩිජිටල් කරණය. எமது அரசாங்கத்தின் முதன்மையான காரியம்தான் டிஜிட்டல் மயமாக்கல் அல்லது எண்ணி மயப்படுத்தல் ஆகும். රාජ්‍ය සේවය ශක්තිමත් කිරීම. அரச துறையை பலப்படுத்த வேண்டும். විශේෂයෙන්ම මතකයි මම හිතන්නේ යාපනයේ අපේ දිස්ත්‍රික් DDC එක දිස්ත්‍රික් සංවර්ධන කමිටුව පැවැත්වුණා මෙම ස්ථානයේදීම. எனக்கு ஞாபகம் இருக்கின்றது இந்த இடத்திலேயே எமது மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் இடம்பெற்றது. ජනවාරි 31. ஜனவரி 31ஆம் திகதி. එදා මම ඔබට කිව්වා අයවැය කෙනෙක් ටිකක් දැනෙන වැටුප් වැඩිවීමක් කරනවා කියලා. அன்று நான் கூறினேன் இந்த அரச துறைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே பெரிய ஒரு சம்பள உயர்வு ஏற்படுத்துவேன் என்று. අපි අප්‍රේල් මාසේ මූලික වැටුප් වැඩිවීමක සිදු කරා. நாங்கள் ஏப்ரல் மாதம் அந்த ஆரம்ப சம்பள உயர்வை கூட்டி එළඹෙන கொடுத்தோம். ජනවාරි මාසේ යලි වැටුප් වැඩිවීම ඉතුරු කොටස ලබා දෙන්න අපි බලාපොරොත්තු වෙනවා. எதிர்வரும் ஜனவரி மாதத்திலே அடுத்த வருடம் ஜனவரி மாதத்திலே அடுத்த கட்ட சம்பள உயர்வு செய்கின்றோம். අපි රාජ්‍ය සේවය දිරලා තියෙන්නේ. எமது அரசத்துறை எடுத்துக்கொண்டால் ஒரு நல்ல ஒரு கருத்து இல்லை அதற்கு. බොහෝ වාහන අවුරුදු 15 20 පැරණි වාහන. பெரிய எங்களோட வாகனங்கள் எடுத்துக்கொண்டால் பழைய வாகனங்கள் இருக்கின்றது 20-30 வருட பழைய வாகனங்கள். ඒ වගේම රාජ්‍ය සේවකයන්ට වැඩ කරන්න බෑ. அதை பயன்படுத்தி அரச துறைக்கு சேவையாற்ற முடியாத ඒ சேவை. නිසා අපේක්ෂා කරන අපි කැබ් රථ 2000ක් මේ වසර තුල ආනයනය කරන්න. ஆகவே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அடுத்த வருடம் 2000 கேப் ரக வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு. අපි සෑම අමාත්‍යංශයකම උපදෙස් දුන්නා. அனைத்து அமைச்சர்களுக்கு அமைச்சரவைக்கு நாங்கள் ஆலோசனை வழங்கினோம். ඔබේ කම්පියුටර් කැඩිලා නම් உங்களது கணனிகள் திருத்த வேண்டுமாக இருந்தால், සිස්ටම් තියෙන්නේ පරණ ඒවා නම් அந்த சிஸ்டம்கள் எடுத்துக்கொண்டால் பழைய சிஸ்டம்கள் இருக்குமானால் ඒ ඔක්කොම අලුත් කරන්න. அவை அனைத்தையுமே புதிதாக்க வேண்டும் என்று ஆலோசனைகள் வழங்கினோம். මේ රට ගොඩනගන නම් ශක්තිමත් රාජ්‍ය සේවයක් අවශ්‍යයි. இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமானால் பலமான சக்தி வாய்ந்த ஒரு அரசு துறை ஒன்று இருக்க வேண்டும். දියුණුණු සෑම රටකටම வளர்ச்சி அடைந்த அனைத்து நாடுகளிலும் ශක්තිමත් රාජ්‍ය සේවයක් පිටිපස්සේ තිබිලා තියෙනවා. ஒரு சக்தி வாய்ந்த அரச துறை ஒன்று பின்புலமாக இருந்திருக்கு. ඒ නිසා අපිත් ශක්තිමත් රාජ්‍ය සේවයක් හදනවා. ஆகவே நாங்களும் பலமான ஒரு அரச துறை ஒன்றை கட்டி எழுப்புவோம். හැබැයි ඒ වගේම என்றாலும் அப்படியே ඔබගේ අස්සනට බලයක් තිබෙනවා. உங்களுடைய அந்த கையொப்பத்திற்கு ஒரு மிகப்பெரிய பலம் இருக்கின்றது, சக்தி இருக்கின்றது. දිසාපතිතුමා ලියුමක ගහන අස්සනට බලයක් තියෙනවා. மாவட்ட செயலாளர் கையொப்பத்திற்கு ஒரு மதிப்பு இருக்கின்றது, பலம் இருக்கின்றது. ප්‍රාදේශීය ලේකම්තුමා ගහන අස්සනකට බලයක් තිබෙනවා. பிரதேச செயலாளரிடம் கையொப்பத்திற்கு சக்தி இருக்கின்றது, பலம் ஒன்று இருக்கின்றது. අන්නේ අස්සන அந்த கையொப்பம் ජනතාවගේ සේවය සඳහා යොදවනවා නම් மக்களுடைய சேவைக்காக பயன்படுத்துவதானால் අපි උපරිම ආරක්ෂා කරන ඔබ. நாங்கள் உயர்ந்த பட்சமாக உங்களை பாதுகாப்போம். එහෙත් ඒ අස්සන ஆனால் அந்த கையொப்பம் මුදල් සඳහා ගහනවා නම් வேறொரு நோக்கத்திற்கு நிதிகளுக்காக செய்வதாக இருந்தால் ඒකටත් නීතිය ක්‍රියාත්මක කරනවා. அதற்காக நாங்கள் சட்டத்தை சரிவர நாங்கள் ஆற்றுவோம். අපිට අවශ්‍යයි எங்களுக்கு தேவை අපේ රටේ නීතිය විධානයේ ආධිපත්‍ය ගොඩනගන රාජ්‍යයක් අවශ්‍යයි. எமது நாட்டின் சட்டத்துறையை நியாயமான முறையிலே நடைமுறைப்படுத்தும் ஒரு ஆட்சி ஒன்று தேவை. අපේ නීතිය වල්වැදුණු රටක්. எமது நாட்டிலே சட்டம் சரிவர இயங்காமல் தான் இருக்கிறது. ආයතනවල ගෞරවය වටිනාකම බිඳ වැටුණු රටක්. அரச நிறுவனங்களில் அல்லது ஏனைய நிறுவனங்களிலே மதிப்பு எல்லாமே கீழ்த்தரமான ஒரு நிலைக்கு යලි මේ தள்ளப்பட்டிருக்கிறது. සෑම ආයතන ගෞරවය ඇති කළ යුතුයි. மீண்டும் இந்த அனைத்து நிறுவனங்களையும் அந்த மதிப்பை கூட்ட வேண்டும். අපේ පොලිස් දෙපාර්තමේන්තුව, எமது போலீஸ் திணைக்களத்திலே පොලිසි නිලධාරි මහත්මයා போலீஸில் அதிகாரிகள் ඉතාමත් ගෞරවාන්විත රැකියාවක්. மிகவும் கௌரவமான ஒரு தொழில் அது. හැබැයි පුරවැසියන් තුළ තිබෙන මතය ඒ තරම් හොඳ මතයක් නොවේ. ஆனால் மக்கள் மத்தியில் இருக்கும் கருத்து அவ்வளவு நல்லவான கருத்து ඒ அல்ல. නිසා පොලිසිය මහත්මයාට, ஆகவே அந்த போலீஸ் அதிகாரிக்கு, පොලිස් දෙපාර්තමේන්තුවට போலீஸ் திணைக்களத்திற்கு යලි ගෞරවය ගෙනත් දෙන්න ඕන. மீண்டும் அந்த கௌரவத்தை மதிப்பை கொண்டு வர ඒ வேண்டும். වගේම තමයි ග්‍රාමසේවක මහත්තයා ගැන කල්පනා කරත්. அதே போன்றுதான் கிராம சேவை உத்தியோகத்தர் பார்த்தாலும் ගෞරවනීය රැකියාවක්. அதுவும் ஒரு கௌரவமான தொழில். හැබැයි පුරවැසියන් තුළ තියෙන යහපත් මනස අදහසක් නොවේ. ஆனால் மக்கள் மத்தியில் இருப்பது ஒரு கௌரவமான மதிப்பு ඒ அல்ல. නිසා ගෞරවය ඇති කළ යුතුයි. ஆகவே அந்த கௌரவத்தை ஏற்படுத்த வேண்டும். ඒ නිසා මොකද්ද කරන්න ඕන? ஆகவே என்ன செய்ய வேண்டும்? එම ආයතනයන්ට அந்த நிறுவனங்களுக்கு පහසුකම් දෙන්නම්. வசதிகளை செய்து கொடுக்க මේ வேண்டும். මොහොතට අනුව වැටුප් වැඩිවීමක් කරලා දෙන්නම්.
அந்த இந்த நேரத்துக்கு ஏற்ப சம்பள உயர்வுகளை பெற்றுக் கொடுப்போம். තාක්ෂණය ඇතුළු කරලා දෙන්නම්. தொழில்நுட்பத்தை உள்ளடக்குவோம். හැබැයි ஆனால் වැඩේ කරන්නේ නැත්නම් නීතිය ක්‍රියාත්මක කරනවා. அந்த தொழிலை சரிவர ஆற்றாமல் இருந்தால் சட்டத்தை நடைமுறைப்படுத்த நாங்கள் தயார். අපේ රට ගොඩනැගීම මුල සිට ආරම්භ කළ යුතු තත්ත්වයකට අපි මුහුණ දීලා තිබෙනවා. எங்களது நாட்டை கட்டியெழுப்ப அடிப்படையில் இருந்தே நாங்கள் வர வேண்டிய தேவை இருக்கு. අපිට මේ උතුරු පළාත පිළිබඳව எங்களுக்கு இந்த வடமாகாணம் தொடர்பாக විශාල සංවර්ධන සහ සමාජීය වැඩසටහනක් අපිට තිබෙනවා. விசேடமான ஒரு அபிவிருத்தி திட்டம், வளர்ச்சியின் கருத்தில் கொண்டு போகும் ஒரு பயணம் தொடர்பாக கருத்து எங்களுக்கு இருக்கின்றது. අපි දන්නවා පහුගිය මහමැතිවරණ දිසා ජනාධිපතිවරණයේදී எங்களுக்கு தெரியும் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் ලංකාවේ පළමු වතාවට இலங்கையிலே முதற் தடவையாக ආණ්ඩුවක් හදන්න அரசாங்கத்தை அமைப்பதற்காக උතුරේ ජනතාව ඡන්ද දුන්නා. வடமாகாண மக்கள் வாக்களித்தார்கள். බෙදිලා හිටපු අපි, பிரிந்து நின்ற நாங்கள், ඈත් වෙලා හිටපු අපි, விடுபட்டிருந்த நாங்கள், එකිනෙකා කෙරෙහි අවිශ්වාසයෙන් හිටපු රටේ ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் சந்தேகமாக இருந்த நாட்டிலே ආණ්ඩුවක් කෙරෙහි විශ්වාසය තිබුවා. ஒரு அரசாங்கத்தின் தொடர்பாக நம்பிக்கை අපි வைத்தார்கள். ආරම්භයක් ලෙස එකතු වුණා. நாங்கள் ஒரு ஆரம்ப கட்டத்திற்கு நாங்கள் ஒன்று சேர்ந்தோம். දැන් අපි අභියෝගය මොකක්ද? இப்போது எங்களுக்கு முன்னுள்ள சவால் எது? මේ එකතුව බින්දෙන්න දෙන්නේ නැතුව இந்த ஒன்றிணைவை முடியாமல் මේ එකතුව තවත් ශක්තිමත් කරමින් இந்த இணைப்பை இன்னும் பலப்படுத்திக் கொண்டு අපේ අනාගතයේ දුවා දරුවන්ට எமது எதிர்கால சந்ததியினருக்கு සහෝදරත්වයෙන් සමගියෙන් ඉන්න රටක් අපි හදන්න ඕන. நல்லிணக்கத்துடன் சமாதானமாகவும் இருக்கக்கூடிய ஒரு நாட்டை கட்டியெழுப்ப හැබැයි අපි வேண்டும். දන්නවා තැන තැන ஆனால் எங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு இடங்களிலும் පරාජිත දේශපාලන බලවේගයන් தோல்வி கண்ட அரசியல் சக்திகள் යලි තමන්ගේ පක්ෂවල බලය අත්පත් කර ගැනීම වෙනුවෙන් மீண்டும் தமது அரசியல் கட்சிகளின் அந்த பலத்தை அதிகரிக்கும் வண்ணம் ජාතිවාදයේ මෙවලමක් හැටියට උපයෝග කරගන්න උත්සාහ කරනවා. இனவாதத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள். උතුරේ දකුණේ வடக்கிலும் தெற்கிலும் දැන් ඒ தত্ত্বය අපි දකිමින් තිබෙනවා. அந்த நிலையை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். උතුරේ ජාතිවාදී දේශපාලනය வடக்கில் இனவாத அரசியல் උතුරේ ජනතාව වෙනුවෙන් නෙවෙයි. வடமாகாண மக்களுக்காக அல்ல, දේශපාලකයා වෙනුවෙන්. அரசியல்வாதிகளின் தேவைக்காக. දකුණේ ජාතිවාදී දේශපාලනය தென்பகுதியிலே இனவாத அரசியல் ජනතාව වෙනුවෙන් නෙවෙයි. மக்களுக்காக அல்ல, දේශපාලකයා වෙනුවෙන්. அரசியல்வாதிகளுக்காக. හැමදාමත් මේ ජාතිවාදය எந்த நாளும் இந்த இனவாதிகள் ජනතාව වෙනුවෙන් නෙවෙයි. இனவாத மக்களுக்காக செயல்படுத்த இல்லை, දේශපාලකයන් වෙනුවෙන්. அரசியல்வாதிகளுக்காகவே එනිසා ඔබගෙන් செயல்படுத்தினார்கள். මා ඉල්ලා හිටනවා. ஆகவே நான் உங்களிடம் கேட்டு උතුරේ நிற்கின்றேன். දකුණේ අපි හැම දෙනාම வடக்கில் தெற்கில் உள்ள நாம் அனைவருமே මේ ජාතිවාදී දේශපාලන ප්‍රතික්ෂේප කළ යුතුයි. இந்த இனவாத அரசியலை நாங்கள் நிராகரிக்க வேண்டும். ජාතිවාදයට කොතනකවත් இனவாதிகளுக்கு எந்த ஒரு நேரமும் යලි හිස එසවීමට ඉඩ ලබා නොදිය යුතුයි. மீண்டும் தலை தூக்குவதற்கு நாங்கள் இடமளிக்க கூடாது. ඒ පිළිබඳ අපි ඉතාමත් දැඩිව ක්‍රියාත්මක කරන්න බලාපොරොත්තු. இது தொடர்பாக நாங்கள் திடமாக கடினமாக செயல்படுத்த இருக்கின்றோம். අනෙක් ඕනෑම අයිතිවාසිකමක් පිළිබඳව வேறு எந்த ஒரு உரிமை தொடர்பாகவும் සටන් කරන්න, போராடுங்கள், කෑ ගහන්න, கூச்சலிடுங்கள், ඉල්ලන්න. கோருங்கள். හැබැයි ජාතිවාදී වෙනුවෙන් කිසිවක් කරන්න එපා. ஆனால் இனவாதம் சார்பாக ஒன்றுமே செய்ய வேண்டாம். ඇයි? ஏன் அது? ඒ ජාතිවාදී ගැටුමින් ඇති තරම් බැටකාපු ජනතාවක් අපි. அந்த இனவாத போராட்டத்தின் ஊடாக எவ்வளவோ இன்னல்களுக்கு முகம் கொடுத்த மக்கள் நாங்கள். තවදුරටත් අපේ අනාගතය தொடர்ந்தும் எமது எதிர்காலத்தை ජාතිවාදී ගැටුමේ ගොදුර බවට පත්වීමට ඉඩ නොදිය යුතුයි. இனவாத போராட்டத்தின் ஒரு இரையாக நாங்கள் வழங்கக்கூடாது. අන්න එහෙම කල්පනා කරමින් වැඩ කරන ආණ්ඩුවක් අපි. அவ்வாறு நினைத்து செயல்படும் அரசாங்கம் நாங்கள். මා දන්නා උතුරේ ජනතාවට, எங்களுக்கு தெரியும் இந்த வடமாகாண மக்களுக்கு, තරුණ තරුණියන්ට, இளைஞர் யுவதிகளுக்கு, යුද්ධෙන් අවතැන් වූ ජනතාවට, யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, යුද වැන්දබුවන්ට யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட විශාල ප්‍රශ්න ප්‍රමාණයක් තිබෙනවා මා දන්නවා. பல பிரச்சனைகள் இருக்கின்றது என்று எங்களுக்கு தெரியும். අපි එකින් එක நாங்கள் ஒவ்வொன்றாக ක්‍රමවත්ව முறையாக පිළිවෙලකට ஒரு முறைப்படி මේ ප්‍රශ්න විසඳීමට බලාපොරොත්තු වෙනවා. இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாங்கள் උතුරේ எதிர்பார்க்கிறோம். දීවර ජනතාව ඉන්නවා. வடக்கில் கடத்தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள். එම ජනතාවට අවශ්‍ය න දීවර වරායන් ටික, அவர்களுக்கு தேவையான அந்த இறங்கு துறைகள், දැල්ලාම් පන සාධාරණ මිලකට, வலைகள் போன்றவற்றை ஒரு நியாயமான விலையிலே, අයිස් නිෂ්පාදනය කිරීම සඳහා අවශ්‍ය න පහසුකම්, ஐஸ் போன்றவை உற்பத்தி செய்வதற்காக தேவையான අපි ඇති කරලා දෙන්නම්. வசதிகள் நாங்கள் செய்து கொடுப்போம். දීවර කර්මාන්තය ශක්තිමත් කර්මාන්තය බවට පත් කරන්න. கடற்தொழிலை நாங்கள் ஒரு பலம் வாய்ந்த ஒரு துறையாக மாற்றுவோம். අපේ මුහුදේ නීති විරෝධී எமது கடற்பரப்பிலே சட்டவிரோதமாக ආක්‍රමණික දීවරයන් ඉන්නවා. ஆக்கிரமிப்பு மிக்க கடற்தொழிலாளர்கள் මා இருக்கிறார்கள். දන්නවා අපේ නාවික හමුදාව எங்களுக்கு தெரியும் எமது கடற்படை අපේ මුහුද ආරක්ෂා කර ගැනීම විශාල කාර්යයක් කරනවා. எமது கடற்பரப்பை பாதுகாப்பதற்கு பல்வேறு செயற்பாடுகள் ඒ කළ செய்கின்றார்கள். යුතු කාර්යයක්. அது கட்டாயம் செயல்படுத்த ඒ வேண்டும். වගේ මා දන්නවා அதே போன்று எங்களுக்கு தெரியும் දැන් කච්චතීව දීපත කේන්ද්‍ර කරගෙන විශාල සංවාදයක් ඇති වී இந்த තිබෙනවා. கச்சத்தீவு
அதை மையமாக கொண்டு ஒரு கருத்தாடல் இடம்பெற்று ඒ வருகிறது. අපේ භූමිය. அது எங்களுடைய பூமி. මා හවස කච්චිති දූපතට එන්න බලාපොරොත්තු වෙනවා. நான் பின்னேரம் கச்சத்தீவுக்கு செல்வதற்கு எதிர்பார்க்கின்றேன். මේ මුහුදත් இந்த கடற்பரப்பு, මේ ගොඩබිමත් இந்த நிலப்பரப்பு, මේ අහසත් இந்த வான்பரப்பு අපේ ජනතාවට අයිති. எமது மக்களுக்கு சொந்தமானது. කිසිවෙකුට எந்த ஒரு நபருக்கும் බලහත්කාරයෙන් හෝ பலவந்தமாக ආධිපත්‍යයෙන් அல்லது ஒரு அதிகாரம் ඔය යටපත් කර ගැනීම සඳහා අපිට දෙන්නේ නැහැ. அதை அடிமைப்படுத்துவதற்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம். රටේ කොතනක ඉපදුනත් நாட்டில் எந்த ஒரு இடத்திலே මොන பிறந்தாலும், භාෂාව කතා කරත් எந்த ஒரு மொழியை මොන கதைத்தாலும், සංස්කෘතියෙන් ජීවත් වුණත් எந்த கலாச்சாரத்தினுள் එම வாழ்ந்தாலும் ජනතාවගේ අයිතීන් ආරක්ෂා කිරීම அந்த மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பது රජයක් හැටියට අපේ වගකීමක්. அரசாங்கம் என்ற அடிப்படையிலே அது எங்களது பொறுப்பு. අපි ඒක ඇති කරනවා. நாங்கள் அதை ඒ நிறைவேற்றுவோம். වගේ මේ යාපනයේ දුස් උතුරේ அதே போன்று இந்த யாழ்ப்பாணத்தில் තරුණ வடக்கு තරුණ රැකියා අවස්ථා නිර්මාණය කිරීම සඳහා இளைஞர் யுவதிகளுக்கு வேலை வாய்ப்புகளை අලුත් ஏற்படுத்துவதற்கு කර්මාන්ත පුර 3ක් ආරම්භ කිරීමට புதிய கைத்தொழில் மையங்கள் 3 ஏற்படுத்த நாங்கள் தயார். මා කර්මාන්ත අමාත්‍යාංශ පහුගිය සතියේ අපේ ලේකම් කාර්යාලයට කැඳෙව්වා. கைத்தொழில் அமைச்சர்களை நாங்கள் எமது ඔවුන් செயலகத்துக்கு வரவழைத்து பேச்சுவார்த்தை අවශ්‍ය நடத்தினோம். වෙන මුදල් සියල්ල වෙන් කරලා තිබෙන්නේ. தேவையான நிதி எல்லாமே நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம். කර්මාන්ත පුර ටික හදන්න ඕන. கைத்தொழில் மையங்களை ආයෝජකයන් புனரமைப்பதற்கு ගේන්න ඕන. முதலீட்டாளர்களை வரவழைக்க අලුත් வேண்டும். රැකී රස්සා උත්පාදනය වෙන්න ඕන. புதிய தொழில் வாய்ப்புகள் அதில் ඒ සඳහා உருவாகும். අපි සැලසුම් කරනවා. அதற்கு நாங்கள் திட்டமிடுகிறோம். අපේ සංචාර කර්මාන්ත වේගයෙන් උඩට යමින් තිබෙනවා. எமது சுற்றுலாத்துறை வேகமாக வளர்ந்து வருகிறது. ඒත් උතුර ஆனால் வடக்கிலே, මේ යාපනය யாழ்ப்பாணத்திலே සංචාර කර්මාන්තය හොඳ ගමනාන්තයක් නොවේ. சுற்றுலாத்துறையிலே சிறப்பான ஒரு இடம் அல்ல. එනිසා අපි ஆகவே நாம் විශාල සංචාර කර්මාන්ත වැඩසටහනක් ආරම්භ කිරීමට බලාපොරොත්තු ஒரு மிகப்பெரிய திட்டம் ஒன்று நாங்கள் இந்த சுற்றுலாத்துறை மேம்படுத்த වෙනවා. எதிர்பார்க்கிறோம். දැනටමත් நாங்கள் இப்போதே මේ ප්‍රදේශවල වැඩ කරපු இந்த பகுதியிலே பணிபுரிந்த හමුදාවේ නිලධාරීන්, இராணுவ தலைவர்களை, රාජ්‍ය නිලධාරීන්, அரச அதிகாரிகளை, සංචාර කර්මාන්තය පිළිබඳ අවබෝධයක් තියෙන කණ්ඩායම් එක්ක சுற்றுலாத்துறை தொடர்பாக கருத்து அந்த கல்வித்துறை சார்ந்தவர்கள் එම සංචාරක කර්මාන්තය දියුණු කිරීම සඳහා වැඩපිළිවෙළ සකස් කරනවා. இந்த சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு அவர்களுடன் சேர்ந்து ஒரு திட்டத்தை மேற்கொள்வோம். ඒ වගේ මේවා සාරවත් බිම්. அதே போன்று இது ஒரு செழிப்பான மண். අපි ආණ්ඩුවකට කටයුතු කරන්න ඕන කොහොමද? நாங்கள் அரசாங்கம் என்ற அடிப்படையில் இவ்வாறு செயல்பட வேண்டும். අප රජයක් ලෙසත් நாங்கள் ஒரு அரசு என்ற அடிப்படையில் පෞද්ගලිකවත් විශ්වාස කරනවා. தனிப்பட்ட ரீதியிலும் நம்புகின்றோம். යලි අපේ රටේ யுத்தයක් එන්නේ නැහැ. மீண்டும் ஒரு முறை எமது நாட்டிலே யுத்தம் ஒன்று ஏற்படாது. හැබැයි අපේ මනෝභාවය මොකද්ද? ஆனால் எமது மனநிலை எவ்வாறு? කොයි වෙලාවෙ හරි யுத்தයක් ඒවි කියලා. எந்த ஒரு நேரத்திலாவது யுத்தம் ஒன்று வருமா என்று நாங்கள் நினைத்துக் අපි கொண்டிருப்போம். විශාල කඳුරු පවත්වාගෙන යනවා. நாங்கள் பெருமளவு முகாம்களை நடத்தி අපි செல்கின்றோம். වැඩ කරන්න ඕන யுத்தයක් එයි කියලාද? இவற்றை நாங்கள் ஒரு யுத்தம் வரும் என்று நாங்கள் நடத்தி செல்ல வேண்டுமா? අපි වැඩ කරන්න ඕන யுத்தයක් නොවෙන්න. நாங்கள் சேவை செய்ய வேண்டும் யுத்தம் ஒன்று வராமல் இருப்பதற்கு. නමුත් මා දන්නවා ஆனால் எனக்கு தெரியும் සංවාදයක් තියෙන මොන වගේද? ஒரு கருத்தாடல் இருப்பது எதற்காக? யுத்தයක් එයි யுத்தம் வரும், ආවොත් මේවා වුණා. அது வந்தால் இந்த හැබැයි අපි முகாம்கள் ආණ්ඩුවකට தேவை. කටයුතු කරන්නේ කොහොමද? ஆனால் நாங்கள் அரசாங்கம் என்ற அடிப்படையில் செயல்படுவது எப்படி? யுத்தයක් එන්නේ නැහැ. யுத்தம் வராது. யுத்தයක් නොවෙන්න වැඩ කරනවා. யுத்தம் வராமல் இருக்க நாங்கள் செயல்படுகிறோம். එහෙනම් මොකද්ද කරන්න ඕන? ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? අපි උපරිම ප්‍රමාණයෙන් நாங்கள் உயர்ந்த பட்சமாக ඒ ජනතාවගේ ඉඩම් ජනතාවට දෙන්න ඕන. அந்த மக்களுடைய காணிகளை மக்களுக்கு வழங்க වහලා வேண்டும். තියෙන පාරවල් විවෘත කරන්න ඕන. மூடப்பட்ட பாதைகளை திறக்க வேண்டும். කොළඹ கொழும்பிலே අගමැති නිල නිවස ගාව පාර විවෘත කරන්න පුළුවන් නම් பிரதமரின் அந்த அலுவலகத்தின் முன்னாக பாதை திறக்க முடியுமானால், ජනාධිපති මන්දිරේ තාප්පයයින පාර විවෘත කරන්න පුළුවන් නම් ஜனாதிபதி மாளிகைக்கு அருகில் அந்த மதிலோரத்திலே பாதை திறக்க උත්තරේ முடியுமானால், වහලා ඉන්න අපි කටයුතු කරනවා නම් வடக்கில் பாதைகள் மூடப்பட ඒකෙන් நாங்கள் පෙන්වන මානසිකත්වය මොකද්ද? செயற்படுவதனால் அதில் காட்டுவது என்ன? අපට ඔබ තාමත් සැකයි. எங்களுக்கு உங்களை இன்னும் சந்தேகமாக ඒක තමයි இருக்கிறது. ඒකෙන් පෙන්වන සංඥාව. அதுதான் இதனூடாக காட்டும் சமிஞ்சை. හැබැයි අපේ රජයේ ජනතාවට දෙන්න ඕන සංඥාව මොකද්ද? ஆனால் எமது அரசாங்கம் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய சமிஞ்சை என்ன? අපි ඔබ සැක කරන්නේ නැහැ. நாங்கள் உங்களை சந்தேகப்பட மாட்டோம். ඔබ උපරිම වශයෙන් විශ්වාස කරනවා. உங்களை உயர்ந்த பட்சமாக நாங்கள் நம்புகிறோம். අපි හැමදෙනාම நாங்கள் அனைவருமே යලි යුද්ධයක් එහෙම වැළැක්වීම සඳහා කටයුතු කරන බව විශ්වාසයි. மீண்டும் ஒரு முறை யுத்தம் வராமல் இருப்பதற்கு செயல்படுகிறோம் என்பது එහෙම අලුත් நம்பிக்கையாக. චින්තනයක් அவ்வாறான ஒரு நம்பிக்கை ஒன்று අපේ රට දිස බලන්න අවශ්‍යයි. நாங்கள் இந்த நாட்டை திருப்பி பார்க்க வேண்டும். අපිට ඕන පැරණි நாங்கள் பழைய வகையிலே බෙදීම් එක ජීවත් වෙන්නද? பிரிவினைவாதத்துடன் வாழ வேண்டுமா? අලුත් සමාජයක් කරා අපේ රට ගෙනියන්නද? புதிய ஒரு சமூகத்திற்கு நாங்கள் கொண்டு செல்கிறோமா? පැරණි අසාර්ථක දේශපාලන ව්‍යාපාර, பழைய தோல்வியான ஜாதிவாதி, அரசியல்வாதிகள், இனவாதங்கள், ආගම්වාදය, மதவாதங்கள், කුලවාදයන් சாதி வேற்றுமைகள் මේ උපයෝගී කරගන්නවා. இவற்றை பயன்படுத்துகிறார்கள் ඒවා அவர்கள். මීට 100 වසරකට වඩා ඈතට අයිති දේවල්. இவை நூற்றாண்டு காலமாக பின்னால் වර්තමාන இருக்கின்ற ලෝකයේ ප්‍රධාන සාධකය මොකද්ද?
இன்றைய பிரதான சவால் என்ன? ආගමද மதங்களா, කුලයද சாதியா, ජාතියද இனமா? නැහැ இல்லை, මනුස්සත්වය. மனிதாபிமானம். එනිසා අපි මොකද කරන්න ඕන? ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? අනිත් සියලු බෙදීම් வேறு ஏனைய பிரிவினைகளை මනුස්සත්වය කියන மனிதாபிமானம் என்ற அடிப்படையிலே අපි යටපත් කළ යුතුයි. அவற்றை அடிபணிய வைக்க வேண்டும். මනුස්සත්වය තමයි උඩින් තිබෙන්නේ. மனிதாபிமானம் தான் மேலே உயர்ந்திருக்கும். අපි ඉපදෙන්නේ කොහෙද? நாங்கள் பிறந்தது எங்கே? කතා කරන භාෂාව කුමක්ද? கதைக்கும் மொழி என்ன? අදහන ආගම කුමක්ද? தவழும் மதம் என்ன? අපේ සංස්කෘතිය කුමක්ද? எமது கலாச்சாரம் என்ன? දෙදකින් තොරව பிரிவினைக்கு இல்லாமல் මනුස්සත්වය උඩින් තිබුණු රාජ්‍යයක් අපි නිර්මාණය කරන්න ඕන. மனிதாபிமானம் முதன்மையான ஒரு ஆட்சி முறை உருவாக்க வேண்டும். ඒක තමයි ලෝකයේත් වර්තමාන ශ්‍රී ලංකාවෙත් අනාගතයේ. அதுதான் உலகத்திலும் இன்றைய இலங்கையிலும் எதிர்காலமாக අපි ඒ அமையும். වෙනුවෙන් වැඩ කරනවා. நாங்கள் அதற்காக செயல்படுகிறோம். ඒක තමයි අපේ අපේක්ෂාව. அதுதான் எமது எதிர்பார்ப்பு. මම දන්නවා සමහර බිම් පාරනකට සමහර පරණ ඇට සැකිලි මතුවෙනවා. எங்களுக்கு தெரியும் சில இடங்களிலே தோண்டும் போது பழைய எலும்பு கூடுகள் ද විශාල ආන්දෝලන තුරු දීලා තියෙන චෙම්මනි ප්‍රදේශයේ ඇති වී තිබෙන මිනිවලක් පිළිබඳව. பெரியதொரு கருத்தாடல் அல்லது கருத்துக்கள் சமூகத்தில் இருக்கின்றது இந்த செம்மணி புதைக்குழி අපි தொடர்பாக. තාමත් විවෘතව විමර්ශනය සිදු කරනවා. நாங்கள் வெளிப்படையான தன்மையான ஒரு ஆராய்ச்சி அதற்காக செயல்படுத்துவோம். හැබැයි විමර්ශනයේ අපේක්ෂාව කුමක්ද? ஆனால் அதன் அந்த ஆராய்ச்சியின் எதிர்பார்ப்பு என்ன? අපි මොකද්ද මේ විමර්ශන වලින් ඉගෙන ගත යුත්තේ? நாங்கள் அந்த ஆராய்ச்சிகளினூடாக எதை படித்துக் கொள்ள வேண்டும்? නැවත එවැනි සමූහ මිනිමලවල ගොඩනගගෙන රාජ්‍යයක් නිර්මාණය කිරීම අපේක්ෂාව තමයි තිබෙන්නේ. மீண்டும் ஒரு முறை அவ்வாறான சமூக புதைக்குழிகள் வராமல் இருப்பதே இதன் எதிர்பார்ப்பாக இருக்க வேண்டும். ඒමයි මේ රට ඉස්සරහට යන්න පුළුවන්කම තිබෙන්නේ. அவ்வாறு தான் இந்த நாடு முன்னோக்கி செல்ல තව முடியும். මොහොතකින් ஆனால் යාපනයේ ජාත්‍යන්තර ක්‍රිකට් ක්‍රීඩාංගණය සඳහා මුල් ගලා තිබෙනවා. இன்னும் ஒரு சொற்ப நேரத்திலே யாழ்ப்பாணத்திலே சர்வதேச கிரிக்கெட் மைதானத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா செய்கின்றோம். අපි අපේක්ෂාවත් වෙන අපේ ජාතික කණ්ඩායම සිංහල දෙමළ මුස්ලිම් සියලු දෙනා නියෝජනය කරන ජාතික කණ්ඩායමක්. எமது எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கின்றது. சிங்களம், தமிழ், முஸ்லிம் போன்ற அனைத்து இனங்களையும் பிரதித்துவம் செய்யும் ஒரு தேசிய கிரிக்கெட் அணி ஒன்றை ජාතික அமைப்பு. කණ්ඩායම යාපනයේ පිට්ටනිය සෙල්ලම් කරනකොට எமது தேசிய கிரிக்கெட் அணி யாழ்ப்பாணத்திலே සිංහල விளையாடும் දෙමළ போது මුස්ලිම් අපි ඔක්කොම එකට අප්පුඩි ගහන சிங்களம், தமிழ், முஸ்லிம் நாங்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து கரகோஷமிடும் පැවිලින් එකක් හදන්න ඕන. பவிலியன் ஒன்றை நாங்கள் அமைக்க ඒක வேண்டும். අපේ අපේක්ෂාව. அதுதான் எமது எதிர்பார்ப்பு. ඊට වඩා මොකද්ද තියෙන්නේ? அதை விட என்ன வேண்டும்? මීට වඩා හොඳ දේ මොකද්ද? இதைவிட முக்கியமான நன்மையான விடயம் எது? මේ තමයි අපේ රට මේ වෙලාවේ අවශ්‍ය දේ. இதுதான் எமது நாட்டிற்கு இன்றைய මේක තමයි මේ தேவையான වෙලාවේ අපේ රටට අවශ්‍ය හොඳම දේ. அத்தியாவசியமான சிறப்பான விடயம் இதுதான். ඒ සඳහා අපි මහන්සි වෙනවා. அதற்காக நாங்கள் පොලිසිය பாடுபடுகிறோம். නිලධාරීන්, போலீஸ் அதிகாரிகள், හමුදා නිලධාරීන්, ராணுவ அதிகாரிகள், අපි දේශපාලන අධිකාරිය, அரசியல் தலைமைத்துவம், අපේ ආගමික අපේ ආහම්දුරන් වහන්සේ, මෞලවිතුමා, පියතුමා, අපේ කුරුක්කොල්තුමාලා, எமது அனைத்து மத தலைவர்களும், රාජ්‍ය සේවයෙන් හිටියට අප அரசு அதிகாரிகள், අපි හැම දෙනා நாங்கள் அனைவருமே එක අරමුණකින් ஒரு குறிக்கோளுக்காக වැඩ කරමු. வேலை செய்வோம். දේශපාලන අධිකාරියට අපි அரசியல் தலைமைத்துவம் என்ற அடிப்படையில் நாங்கள் අපේ පැත්තෙන් කළ හැකි හැම දෙයක්ම කරන්නම්. எமது பக்கம் சார்பாக செய்யக்கூடிய அனைத்துமே நாங்கள் செய்கிறோம். හැබැයි මේ දේශපාලන අධිකාරියට පමණක් වෙනස් කළ හැකි දෙයක් නොවේ. ஆனால் இந்த அரசியல் தலைமைத்துவத்துக்கு கூட எல்லாத்தையுமே மாற்ற இயலாது. පාර්ලිමේන්තු 225යි, பாராளுமன்றத்தில் 225, ජනාධිපතිවරයාත් එක්ක ගත්ත 226යි. ஜனாதிபதியும் உள்ளிட்ட எடுத்தால் 226. දේශපාලන අධිකාරිය කුඩායි. இந்த அரசியல் தலைமைத்துவம் சின்னதொன்று. රාජ්‍ය සේවය විශාලයි. அரச துறை எடுத்தால் மிகப்பெரிய ஒரு துறை ඒ ஒன்று. නිසා මේක සාර්ථක කරගන්න නම් ஆகவே இது வெற்றி அளிக்க வேண்டுமானால் දේශපාලන අධිකාරියත් රාජ්‍ය සේවයත් இந்த அரசியல் தலைமைத்துவமும் அரச එකට වැඩ துறையும் කරන්න ඕන. ஒன்றாக வேலை செய்ய வேண்டும். ඒ තමයි ඔබගෙන් ඉල්ලා හිටින්නේ. அதுதான் நான் உங்களிடம் கோரி විශේෂයෙන් වේගවත් සංවර්ධනයක් උතුරට අවශ්‍යයි. விசேடமாக ஒரு வேகமான அபிவிருத்தி வடக்குக்கு தேவைப்படுகிறது. අපි මේ අවුරුද්දේ இந்த வருடம் මේ උතුරු පළාත සඳහා வட மாகாணத்திற்காக මිලියන 5000ක් වෙන් කර පාරවල් හදන්න. 5000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கினோம் வீதிகள் புனரமைப்புக்கு. දේශපාලන අධිකාරියට වෙන් කරන්න පුළුවන්. அரச துறைக்கு இதை முன்னுக்கு கொண்டு செல்லலாம். කවුද සැලසුම හදන්න ඕන? யார் திட்டமிட வேண்டும்? කවුද ටෙන්ඩරේ දෙන්න ඕන? யார் டெண்டரை வழங்க வேண்டும்? කවුද නිසි පරිදි වැඩේ කරනවද කියලා බලන්න ඕන? யார் இதை மேற்பார்வை செய்ய வேண்டும்? ඔබ நீங்கள். දේශපාලන අධිකාරියට පමණක් මේ කරන්න බෑ. அரசியல் தலைமைத்துவக்கு மட்டும் இதை செய்ய මේ කරන්න முடியாது. නම් රාජ්‍ය සේවය විශාල මැදිහත් වීමක් අවශ්‍යයි. இது செய்ய வேண்டுமாக இருந்தால் அரச துறை பெரிய ஒரு පරණ විදියට பங்களிப்பு හිතන செய்யும். යුගය අවසන් කරමු. பழைய முறைகளை நாங்கள் துடைத்தெறிவோம். අපි හැමදෙනාටම වගකීමක් තියෙනවා. நாங்கள் அனைவருக்குமே ஒரு பொறுப்பு இருக்கின்றது. අප හැමදෙනාම යුතුයකමකට බැඳිලා ඉන්නවා. நாங்கள் அனைவருமே ஒரு பொறுப்புக்கு අපි அடிபணிந்திருக்கின்றோம். හැමදෙනාම අපේ දරුවන්ට මේට වඩා හොඳ අනාගතයක් ප්‍රාර්ථනා කරනවා. நாங்கள் அனைவருமே இதைவிட மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்தை අන්නේ නව பிள்ளைகளுக்காக මානෙන් අපි වැඩ කරන්න පටන් ගමු. அந்த குறிக்கோளுக்காக செயல்படுவோம். එවැනි සිළු දෙනාට එකතු වෙන්න කියලා ආරාධනා කරමින් அதற்காக நாங்கள் ஒன்று சேருவோம் என்று මම නතර கூறிக்கொண்டு වෙනවා. நான் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.